யூரோப்பியன் ஃபுட்பால். ஸோ இந்த வருஷம் என்னன்னா எல்லா ஃபுட்பால் லீக்ஸுமே இப்போ ஸ்டார்ட் ஆகி ரொம்ப இப்போ தான் கரெக்டாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ் எடுக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்க யூரோப்பியன் ஃபுட்பால், அதாவது யுஎஃப்ஆ காம்படிஷன்ஸான சாம்பியன்ஸ் லீக், யூரோப்பா லீக் அண்ட் ஆஃப்கோர்ஸ் த கிரேட்டஸ்ட் யுஎஃப்ஆ காம்படிஷன் ஆஃப் ஆல் டைம் கான்ஃபரன்ஸ் லீக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 லீக்ஸுக்குமே இப்போது விரைவில் இப்போவே குவாலிஃபயர்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அண்ட் இதுக்கான சில சேஞ்சஸுமே இந்த வருஷம் நடந்திருக்கு. குறிப்பாக அந்த யுஎஃப்ஆ காம்படிஷன்ஸான சாம்பியன்ஸ் லீக், யூரோப்பா லீக் அண்ட் கான்ஃபரன்ஸ் லீக், இந்த மூணுமே புதுவிதமான ஒரு பெரிய ரோல் வந்து மாறுது. அண்ட் இந்த லீக் வந்து புது ஃபார்மேட்டில் இந்த வருஷம் நடக்க போகுது. இந்த வருஷம் மட்டும்தான், இந்த வருஷத்துல இருந்து இனிமேல் நடக்க போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது வந்து ஒரு பயங்கர கன்ஃபியூசிங்கான ஒரு ஃபார்மேட்டாக இருக்குது. அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு புரியறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த இது எப்படி இருக்க போகுது, ஸோ இந்த புது ஃபார்மேட் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்றத பற்றிய ஒரு கைடு வீடியோ தான் இது. அண்ட் ஸோ நம்பர் 1 நம்ம பார்க்க வேண்டியது வந்து யுஎஃப்ஆ சாம்பியன்ஸ் லீக். ஸோ சாம்பியன்ஸ் லீக் வந்து இது வரைக்கும் 32 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க. இம்முறை 36 டீமாக அது மாறும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இதில் 2 புது டீம் வந்து உள்ள வரப்போகுது. எப்படி அப்படின்னா யுஎஃப்ஆ கோஎஃபிஷியன்ட் ரேங்கிங் அப்படின்ற மாதிரியான ஒரு ரேங்கிங் உண்டு. ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் அந்த பர்டிகுலர் லீக் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் பார்ப்பாங்க. ஸோ குறிப்பாக இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த வருஷம் எந்தெந்த லீக்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இட்டாலியன் சிரியா அண்ட் ஜெர்மன் புண்டஸ் லீகா. ஸோ இந்த 2 லீகுமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அந்த 2 டீம் தான் டாப் 2 இடத்த பிடிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னா இந்த யூரோப்பியன் ஃபுட்பால் போன வருஷம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டாட்மண்ட் வந்து சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்க. அது மாதிரி லெவர்கூசன் வந்து யூரோப்பா லீக் ஃபைனல்ஸ் வரைக்குமே வந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த 2 லீக் டீம்ஸ் வந்து போன வருஷம் யூரோப்பியன் காம்படிஷன்ஸில் வந்து ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படின்றதுனால இந்த 2 லீக், அதாவது சிரியா அண்ட் புண்டஸ் லீகா வந்து டாப் 2 இடத்த பிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டாப் 2 இடத்த பிடிச்ச கோஎஃபிஷியன்ட் லீக்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்லாட் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் 4 லீக் தான், ஐ மீன் லைக் 4 ஸ்லாட் தான் இருந்தது, சிரியாவாக இருக்கட்டும் புண்டஸ் லீகாவாக இருக்கட்டும். ஸோ இனிமேல் இந்த வருஷம் என்னன்னா போன வருஷம் 5வது ஃபினிஷ் பண்ண டீமுக்குமே இந்த டைம் சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இதில் இருந்து இருக்குது. போன வருஷம் வரைக்குமே 32 டீம்ஸ் தான் இருந்தாங்க. 32 டீம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8 குரூப்பாக பிரிப்பாங்க. 8 குரூப்ஸ் ஆஃப் 4 டீம்ஸ் அப்படின்ற மாதிரி பிரிப்பாங்க. ஸோ அதில் முதல் 2 டீம் வர டீம் வந்து ரவுண்ட் ஆஃப் 16 குவாலிஃபை ஆவாங்க. ஸோ அந்த குவாலிஃபை ஆகிற அவங்க வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் 16 குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ 36 டீமாக இருக்குது. இதை எப்படி அவங்க பிரிக்கிறாங்கன்னு பார்த்தா இதெல்லாம் குரூப்பே கிடையாது, நம்ம குரூப் ஸ்டேஜ்ன்ற மேட்டரே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு ஒரே லீக் டேபிள் மாதிரி அவங்க போட்டுடுறாங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு டீமுமே 36 டீமும் ஒரே லீக்ல தான் இருக்க போகுது, ஒரே குரூப்ல தான் இருக்க போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் ஆனால் 36 டீமும் அப்போ 35 மேட்ச் நடக்கும் ஒவ்வொருலையும் கேட்டால் அப்படி கிடையாது. 35 மேட்ச் அப்படி நடக்க போகிறதுல ஒவ்வொரு டீமும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், அதாவது இதுதான் குரூப் ஸ்டேஜ் ரவுண்ட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். குரூப் ஸ்டேஜ் ரவுண்டில் 8 மேட்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. 8 டிஃப்ரெண்ட் ஆப்போனன்ட்ஸ் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம குறிப்பாக பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ பிளாட் 1, பிளாட் 2, பிளாட் 3 அண்ட் பிளாட் 4 அப்படின்ற மாதிரி 4 பிளாட்டில் இது இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ எப்படின்னா நிறைய டிஃப்ரெண்டான பிளாட்டில் இருக்கும். ஒவ்வொரு பிளாட்லேருந்து ஒவ்வொரு டீம்ஸ் வந்து பிக் பண்ணுவாங்க. அது மாதிரி அதே மாதிரி இந்தவும் பிளாட்டாக தான் டிவைட் பண்ணப்பட்டிருக்கு. அது போன வருஷம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அவங்களோட கோஎஃபிஷியன்ட் ரேங்கிங், அவங்களோட சாம்பியன்ஷிப் வின் பண்ண விஷயமா இருக்கணும், யூசிஎல் யூரோப்பா லீக் வின் பண்ணவங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பிளாட் வந்து டிசைட் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து அதே மாதிரி 4 பிளாட்டில் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 36 டீமும் ஒரே லீக்ல தான் இருக்க போகுது. ஒவ்வொரு டீமும் குரூப் ஸ்டேஜ் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் இது. அந்த குரூப் ஸ்டேஜில் 8 மேட்சஸ் விளையாடுவாங்க. ஏன்னா போன வருஷம் வரைக்கும் 6 மேட்ச் விளையாடிட்டு இருந்தாங்க. ஏன்னா குரூப்பில் வந்து 3+1 அப்படின்ற மாதிரி தான் குரூப் ஸ்டேஜ் இருந்துச்சு. ஸோ அதனால் ஒவ்வொரு 3 டீம்ஸ் கூடவும் ஹோம் அண்ட் அவே அப்படின்னு சொல்லிட்டு 6 மேட்ச் விளையாடுவாங்க. இப்போ வந்து 8 மேட்ச் விளையாட போகிறாங்க. இது வந்து எப்படின்னா பிளாட் படி விளையாட போகிறாங்க. ஸோ 4 பிளாட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஒவ்வொரு பிளாட்லையுமே கிட்டத்தட்ட நம்ம சொல்ல போனால் ஒரு 8 டீம்ஸ் வந்து ஒவ்வொரு பிளாட்லையுமே இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒவ்வொரு பிளாட்லையும் ரேண்டமாக 2 டீம் வந்து விளையாடுவாங்க. அண்ட் 8 டீம்லையுமே என்னென்னா அப்போ ஒரு டீம் வச்சு ஹோம் அண்ட் அவே மாதிரி விளையாடுவாங்க அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ரியல் மேட்ரிட் எடுத்துக்கலாமே. ரியல் மேட்ரிட் வர்சஸ் மான்செஸ்டர் சிட்டி அண்ட் ரியல் மேட்ரிட் ரெண்டுமே பிளாட் 1ல தான் இருக்குது. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து ட்ரா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ரியல் மேட்ரிட் வர்சஸ் மான்செஸ்டர் சிட்டி ஒரு மேட்ச் இருக்கும். அண்ட் அந்த இதில் யார் ஹோம் அப்படின்றது டிசைட் பண்ண போகிறது வந்து ஏஐ முறை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னா ரியல் மேட்ரிட் வர்சஸ் மான்செஸ்டர் சிட்டி அப்படின்ற மாதிரி வருது. இதில் இன்கேஸ் அது சாண்டியாகோ பெர்னபேயூவில் மேட்ச் நடக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் எத்திஹாட்ல ஒரு மேட்ச் நடக்குமான்னு கேட்டால் கிடையாது, அப்படி நடக்காது. ஸோ மான்செஸ்டர் சிட்டி வந்து அவங்களோட ஹோம் கேம் வந்து வேற ஏதாச்சும் ஒரு பிளாட் ஏ டீமோட தான் அவங்களுக்கு நடக்கும் அப்படின்றதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ முன்னாடி சொன்ன அந்த ஏஐ மேட்ருக்கு நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் நான் டெஃபினட்டாக வரேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இதையும் நம்ம பார்த்துடலாம். அண்ட் இப்போ என்னன்னா பிளாட் வந்து ஒவ்வொரு பிளாட்லையுமே 2 டீமோட அவங்க மோதுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளாட் ஏல வந்து பார்சலோனா அண்ட் ரியல் மேட்ரிட் ரெண்டுமே இருக்குது. இப்போ மான்செஸ்டர் சிட்டி அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹோம் மேட்சை வந்து பார்சலோனா கூடவும் அவே மேட்சை ரியல் மேட்ரிட் கூடவும் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ குறிப்பாக என்னன்னா பிளாட் ஏலேயே இப்போ 2 டீம்ஸ் இருக்குது. பார்சலோனா அண்ட் ரியல் மேட்ரிடோட அவங்க மேட்ச் ஆகிறாங்க அப்படின்னா மான்செஸ்டர் சிட்டி வந்து பார்சலோனா கூடயும் அவே ரியல் மேட்ரிட் கூடயும் அவே அப்படின்ற மாதிரி வராது. ஒரு மேட்ச் ஹோம் இன்னொரு மேட்ச் அவே, ஏதோ ஒரு மேட்ச் ஹோம் ஏதோ ஒரு இன்னொரு மேட்ச் அவே அப்படின்ற மாதிரி தான் வருது. அண்ட் இதை வந்து டிசைட் பண்ண போகிறது தான் ஏஐ. அண்ட் அதே மாதிரி செகண்ட் பிளாட்டுக்கு போயிட்டோம்னா செகண்ட் பிளாட்லையுமே ஒரு மேட்ச் ஹோம் இன்னொரு மேட்ச் அவே, தேர்ட் பிளாட்லையுமே ஒரு மேட்ச் ஹோம் இன்னொரு மேட்ச் அவே. ஸோ இப்படி வந்து எல்லாமே மாறிடும். ஸோ இந்த ஏஐ எப்படி டிசைட் பண்ணுவாங்க அப்படின்றது இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டீம் வந்து மேனுவலாக ஒரு இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவாங்களா அந்த பால் எடுப்பாங்க. ஸோ அந்த பால் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த இதெல்லாம் நமக்கு மான்செஸ்டர் சிட்டி இல்லை ஆர்சனல் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆர்சனலுக்கு வருது அப்படின்னா அந்த ஆர்சனல் வந்து யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணும் அப்படின்றத நேராக ஏஐ தான் நமக்கு சொல்ல போகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக என்னன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய விமர்சனம் உண்டு. ஓகே யுவேஃபா சாம்பியன்ஸ் லீக் வந்து பயங்கரமாக ரிக் பண்ணுறாங்க காம்படிஷனை, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. குறிப்பாக என்னன்னா மான்செஸ்டர் யுனைடெட் வர்சஸ் பிஎஸ்ஜி ஒரு டைம் என்னது குரூப் ஸ்டேஜில் ஒன்றா வருது. ஸோ மெஸ்ஸி வர்சஸ் ரொனால்டோ அவங்க பிளான் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி வந்துச்சு. அதுவும் ட்ராவில் வந்து நிறைய ஃப்ராட் இருக்குது அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் இருக்குது. ஸோ இப்போ ஏஐ வந்தது அப்படின்னா அப்போ ஏஐ வந்து நம்ம ஃப்ராட் பண்ண யூஸ் பண்ணலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய விமர்சனம் இதுக்கும் எழுதுது. அண்ட் இதுக்கு யுஎஃப்ஐ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு ரிக் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய டீம்ஸ் இருக்குது. அவங்க வந்து ரியல் மேட்ரிட் வர்சஸ் மான்செஸ்டர் சிட்டி நடக்கலாம், பார்சலோனா வர்சஸ் லிவர்பூல் நடக்கலாம். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் ஃபஸ்ட்டே நடக்கும் போது எங்களுக்கு இதுக்கான ரிக் பண்ணணுன்ற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யுவேஃபா சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை அப்படின்றது போக போக தான் நமக்கு தெரியும். இந்த இடத்துல ஏஐ பயன்படுத்துறதுக்கான அவசியம் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கலாம். அண்ட் அதுக்கான ஒரு பயங்கரமான ஒரு வேலிடான ஒரு ரீசனை தான் யுவேஃபா சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்னன்னா மேனுவலாகவே நடக்கும். ஒவ்வொருத்தர ஒரு பாலை பிக் பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் அந்த பால் பிக் பண்ணும்போது கண்டிப்பாக என்னன்னா ஒரு ½ hour to 1 hour வந்து அந்த ட்ரா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நடக்கும். அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராவாகவும் இருக்கும். ஏன்னா ட்ராவெல்லாம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி ட்வீட் பண்ணுறதால நம்மளால் ஃபுல்லாகவே பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதுக்கப்புறம் பெரிய லெவலில் இருக்குமா இல்லையான்றது தெரியல. ஏன்னா இதுக்கப்புறம் ஏஐ வந்துருது. எதனால் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாக் ரவுண்டை அவங்க நடத்தி பார்த்துருக்காங்க. சரி இந்த 36 டீமுக்கும் எப்படிலாம் ஸ்கெடியூல் பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மாக் ட்ரா வந்து அவங்க நடத்தியிருக்காங்க. அண்ட் அந்த ட்ரா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நடந்திருக்குது. அண்ட் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 900 பால்ஸ் வந்து மொத்தமாக தேவைப்பட்டிருக்கு. ஸோ ஓகே இவ்வளோ 3 மணி நேரம் உட்காந்து பார்ப்பாங்களா இல்லைன்றதே ஒரு மிகப்பெரிய டவுட் அப்படின்றதுக்காக அவங்க அந்த ஒரு முறையை கைவிட்டுட்டு நம்ம இது ஏஐட்ட கொடுத்துருவோம், நமக்கு தேவையில்லை, ஒரு டீம் எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து என்ன ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றத அந்த ஏஐ முடிவு பண்ணிடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரி இப்போ இன்னொரு டவுட் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டில் வந்து இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குரூப் ஸ்டேஜில் ஒரே லீகை சேர்ந்து 2 டீம் வந்து குரூப் ஸ்டேஜில் இருக்கவே இருக்காது. அண்ட் இன்க்ளூடிங் ரவுண்ட் ஆஃப் 16லையுமே அந்த ஒரு விஷயம் இருக்காது. அந்த அதுக்கப்புறம் தான் ஒரே லீகில் இருக்கிற டீம்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த வகையில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் அது எப்படி மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்லாட்லையுமே ஒரு ஹோம் அண்ட் அவே மேட்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு ஹோம் அண்ட் அவே மேட்ச் இருக்கும். ஒவ்வொரு ஸ்லாட்லையுமே ஒரு ஹோம் அண்ட் அவே மேட்ச் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ மான்செஸ்டர் சிட்டியை வந்து சூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு மான்செஸ்டர் சிட்டியை சொல்கிறீங்க, அப்பெல்லாம் பயஸ்லாம் கிடையாது. ஸோ மான்செஸ்டர் சிட்டி நான் சொல்கிறேன் அப்படின்னா மான்செஸ்டர் சிட்டி வந்து ஃபஸ்ட்டு ட்ரா எடுக்கிறாங்க. ஓகே ஃபைன். அண்ட் அவங்க வந்து யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு ட்ரா இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு குரூப் ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த குரூப் ஸ்டேஜில் இங்கிலீஷ் டீமை வந்து மான்செஸ்டர் சிட்டி ஃபேஸ் பண்ணவே பண்ணாது. அது வந்து ஏஐக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ வேறு எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் நம்ம பார்க்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே ஒவ்வொரு டீமை தான் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஆஃப் ஏதோ ஒரே ஒரு கண்ட்ரியில் மட்டும் 2 டீமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே ஒரே ஒரு டீம் ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு டீமை தான் ஃபேஸ் பண்ணி. இப்போ மான்செஸ்டர் சிட்டி வந்து இட்டாலியில் ஒரு டீமை ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்பெயினை தான் ஃபேஸ் பண்ணும். அதுக்கு அடுத்தது வந்து ஜெர்மனி தான் ஃபேஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸில் தான் ஃபேஸ் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி குரோவேஷியா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுலையுமே ஒவ்வொரு கண்ட்ரி தான் ஃபேஸ் பண்ணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரா எப்படி இருக்க போகுது அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அது ஒரு புதுமையாக தான் இருக்குது. அண்ட் பார்ப்போம் இதுவும் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஆர்வமும் நமக்கு இருக்குது. ஸோ இதுதான் அந்த குரூப் ஸ்டேஜ் நடக்க போகுது. ஸோ இதுல இருந்து ரவுண்ட் ஆஃப் 16க்கு எப்படி முன்னேற போறாங்க அப்படின்றது தான் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ரவுண்ட் ஆஃப் 16 போக போகிற டீம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த லீக் நம்ம சொல்லியிருக்கோம்ல 1லேருந்து 36 டீம்ஸும் அப்படி இருக்கும். எல்லா டீமும் 8 மேட்ச் ஆடி முடிச்சதுக்கப்புறம் அந்த லீக் ரேங்கிங்கை நம்ம பார்ப்பாங்க. அதில் லீக் ரேங்கிங்கில் 1 to 8 இருக்கிற டீம் வந்து டைரக்ட் குவாலிஃபிகேஷன் எங்கன்னா ரவுண்ட் ஆஃப் 16க்கு. அப்போ நெக்ஸ்ட்டு மிச்சம் ஒரு ரவுண்ட் ஆஃப் 16ல் 8 டீம் வந்துருச்சு. மிச்சம் 8 டீம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா
9லேருந்து 24. ஸோ 9 to 24 இருக்கிற இந்த 16 டீம்ஸ் வந்து நாக் அவுட் ஸ்டேஜ், அதாவது ஒரு நாக் அவுட் ஸ்டேஜ் மூலமாக போவாங்க. அண்ட் அதில் வின் பண்ணுற 8 டீம்ஸ், வந்து அந்த ரவுண்ட் ஆஃப் 16ல அவங்களோட போய் ஜாயின் பண்ணுவாங்க. அண்ட் ரவுண்ட் ஆஃப் 16க்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்த அதே ஃபார்மேட் தான், ஹோம் அண்ட் அவே, ஹோம் அண்ட் அவே, ஹோம் அண்ட் அவே, ஃபைனல்ஸில் சிங்கிள் லெக் ஃபைனலாக நடக்கும் அப்படின்றது தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் நியூ யுவேஃபா சாம்பியன்ஸ் லீகோட ஃபார்மேட்டு. அண்ட் யூரோப்பா லீகும் இதே ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பட் கான்ஃபரன்ஸ் லீகுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஃபார்மேட், அதுவும் பெரிய லெவல் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்லாட் இருக்குதுல்ல, ஸ்லாட் 1 2 3 4 சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் ஹோம் அண்ட் அவே அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். அண்ட் யுவேஃபா கான்ஃபரன்ஸ் லீக்கு 6 ஸ்லாட் இருக்குது. ஸோ 6 ஸ்லாட்டை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஹோம் அண்ட் அவேன்னு கேட்டால் அப்படி கிடையாது. அந்த ஸ்லாட்டை வந்து 2ஆக டிவைட் பண்ணுறாங்க அவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஸ்லாட், செகண்ட் 2 ஸ்லாட், தேர்ட் 2 ஸ்லாட் அப்படின்ற மாதிரி. அதாவது 1 and 2 வந்து ஒரு ஸ்லாட்டு, 3 and 4 ஒரு ஸ்லாட்டு, 5 and 6 ஒரு ஸ்லாட் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 1 and 2 ஸ்லாட்டில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டில் இருக்கிற டீமோட ஹோம் மேட்ச் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, செகண்ட் ஸ்லாட்டில் இருக்கிற டீமுக்கு வந்து அவே மேட்ச் தான் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் ஸ்லாட்டில் வந்து அவே மேட்ச் கிடைக்குதுன்னா ஃபோர்த் ஸ்லாட் வந்து ஹோம் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 6 ஸ்லாட்ஸை 2-2ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரவுண்ட் ஆஃப் 16 குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்த அதே ஃபார்மேட் தான் நடக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ட்ராவோட முழு விவரம். இதுதான் புது யுவேஃபா முறை. அண்ட் இந்த முறை எதனால கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இது வந்து சூப்பர் லீக் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பயங்கரமாக இதாச்சு. ஸோ அந்த சூப்பர் லீகை டேக்கிள் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு முறையை கொண்டு வராங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த நியூ ஃபார்மேட்டை பற்றியா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? இது நல்லதா கெட்டதா, இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அதுக்கு முன்னாடி இருந்தது நல்லா தானே இருந்தது, அப்புறம் எதுக்கு இது பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் இருக்குது. உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த இதில் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அதுக்கான ஒரு டிபேட்டையும் நம்ம கமெண்ட்ஸில் வச்சுக்கலாம். தேங்க்யூ.